ஒரு 10 டேஸ் இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு பேபி ஷவர் ஸ்டென்சில் வேணும், கலெக்ஷன் சென்ட் பண்ணுங்கன்னிட்டு. நானும் சென்ட் பண்ணேன். அதில் வந்து அந்த அப்பா அம்மா ஸ்டென்சில் இருக்குல்ல, அந்த முருகர் போட்டு அப்பா அம்மான்னு இருக்கும், அந்த ஸ்டென்சில் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஷிப்பிங் எவ்வளோ என்னென்னலாம் கேட்டு எவ்வளோ நாளில் டெலிவரி ஆகும்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் 1 or 2 ஒர்க்கிங் டேஸில் டெலிவரி ஆகும்னு சொன்னேன். அவங்க அப்படியா, ஓகே ஓகே எனக்கு ஓகேன்னிட்டு அவங்க போயிட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அவங்க நேற்று இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேனர் சென்ட் பண்ணுங்கள், நான் பே பண்ண போகிறேன்னாங்க. நான் சொன்னேன் அந்த டிசைன் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, நீங்கள் வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க ஒன்று இல்லை எனக்கு அந்த டிசைன் தான் வேணும், எனக்கு கண்டிப்பாக அதுதான் வேணும், நீங்கள் 2 நாளில் எனக்கு கொடுத்துருவேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தானே நான் போனேன், எனக்கு இப்போ ஃபங்க்ஷன் வந்து 3 days தான் டைம் இருக்குது, எனக்கு வேணும்ன்ட்டு சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னது 1 or 2 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர, அவங்கக்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையும். நீங்கள் 10 நாள் முன்னாடி பார்த்துட்டு போகிற ப்ராடக்ட்டு அந்த ஸ்டாக்கு 10 நாளுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும்னு நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. 1 monthக்கு முன்னாடியோ 15 டேஸ்க்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடியோ பார்த்துட்டு போயிட்டு ஃபங்க்ஷன் 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து கேட்பாங்க, அது ஸ்டாக் அவைலபிளாக இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டென்சில் பிடிச்சிருக்குன்னா ஸ்டென்சில் கெட்டு போகிற பொருள் கிடையாது. நீங்கள் வந்து 10 டேஸ்க்கு முன்னாடி 15 டேஸ்க்கு முன்னாடியும் வாங்கி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கும் ஸ்டென்சில் ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.